கபடி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான விளையாட்டு, ஒரு ஃபேமஸான விளையாட்டு கூட. அந்த கபடி பார்த்திங்கன்னா, இப்போ அது விளையாடுற பிளேயர்ஸ்க்கு ஒரு தனி அடையாளத்தையும், அவங்களுக்கு தேவையான பணத்தை உருவாக்குற ஒரு வழியாகவும் இருக்குது. ஆனால் இந்த கபடி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது ஒரு சாதாரண ஸ்போர்ட், உள்ளூர் மக்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேமஸான விளையாட்டு, ஃபேவரட்டான விளையாட்டு, அவ்வளோதான். ஆனால் இப்போ தான் ஒரு 20லேருந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது விளையாடுற பிளேயர்ஸ்க்கு ஒரு தனி அடையாளத்தையும், அவங்களுக்கு தேவையான பணத்தை உருவாக்குற ஒரு வழியாகவும் இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னால், நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்க, இல்லைனா ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் கோவப்பட்டாலும் சரி, ஆச்சரியப்பட்டாலும் சரி, அதுதான் உண்மை. கபடி பிளேயர்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு முக்கியமான காரணம், இப்போ நம்ம டிவியில் பார்த்துட்ருக்க டெலிகாஸ்ட் ஆகிருக்கு ப்ரோ கபடி அப்படிங்கிறது உங்களில் நிறையா பேருக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ரோ கபடி ஃபேமஸ் ஆகிறதுக்கு, அது உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த கபடி மேட் தான். உங்களில் யாராவது யோசிச்சதுண்டா? கபடி அப்படிங்கிறது ஒரு அவுட்டோர் கேமாக இருந்துச்சு. அதாவது வெளியே மண்ணில் விளையாடிட்டு இருக்க ஒரு கேமாக இருந்துச்சு. அது எப்போ ஸ்டேடியத்துக்குள்ளே மேட் வச்சு விளையாடுற ஒரு கேமாக மாறிச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களில் யாருக்காவது எப்போயாவது தோணுதுண்டா? எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இதை பற்றி சர்ச் பண்ணேன். இதோட ஸ்டோரியே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கபடி மேட் அப்படிங்கிறது உருவாக்கப்படலைன்னா கபடியே அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய உள்ளூர் கிராமங்களில் மட்டும்தான் இதை விளையாடிட்டு இருந்திருப்பாங்களே தவிர்த்து சிட்டியில் யாருமே இந்த கேமை விளையாடிருக்க மாட்டாங்க. எப்படி மண்ணிலேருந்து மேட்டுக்கு கபடி அப்படிங்கிறது மாறிச்சு, இதனால பிளேயர்ஸோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போது. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஏன் அப்படி சொல்லணும்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் என்ன விஷயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. டைம் கிடைக்கும்போது அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதிகமாக பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். கபடி அப்படிங்கிறது இந்தியாவில் உருவான ஒரு ஸ்போர்ட். அதில் 2 மாநிலங்கள் சொல்கிறாங்க. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஹரியானா. இந்த 2 மாநிலங்களில் ஏதோ ஒரு மாநிலத்தில் தான் கபடி உண்மைக்குமே தோன்றியிருக்கணும். ஆனால் கபடியோட பிறப்பிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தியா தான். அது என்ன தான் இந்தியாவில் பிறந்தாலுமே அந்த கபடி அப்படிங்கிறது காலங்கள் போக 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 வேற்று நாடுகளில், வேறு நாடுகளில் பிரபலமான ஒரு ஸ்போர்ட்டாக மாறிட்டு இருக்கு. இங்கே இந்தியாவிலையுமே கூட கிராமங்களில் ஏதாவது சின்ன சின்ன பண்டிகை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண பண்டிகை இருந்தாலுமே அங்கே உள்ள மக்கள் அவங்களோட சந்தோஷத்துக்காக அதுக்கு விளையாடுறது, அதுக்கு கோப்பை கொடுக்கறது, பரிசு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக நடந்துட்டு இருந்துச்சு. காலங்கள் போக போக தான் கபடி அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கேமாக மாறிச்சு. அது என்ன தான் இன்டர்நேஷ்னல் கேமாக மாறினாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் அது தரையில் தான், மண்ணில் தான் விளையாடப்பட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அது எப்படி மண்ணிலேருந்து மேட்டாக மாறிச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லி, இப்போ இந்தியாவோட கபடியோட டெக்னிக்கல் டைரக்டராக இருக்க ஒரு நபர் தான் பிரசாத் ராவ் அப்படிங்கிறவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா 1990 வருஷத்தில் இந்தியா ஏசியன் கேம்ஸில் கோல்டு வின் பண்ணுறக்கு கோச்சாக இருந்த ஒரு நபர், இந்தியாவோட கோச்சாக இருந்த ஒரு நபர். 1996 வருஷத்தில் இலங்கை கபடி குழு இருக்கு இல்லையா, இல்லைன்னா கபடி வாரியம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவரை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் டீமுக்கு கோச் பண்ணுங்கள், நாங்கள் நடக்க போகிற டோர்னமெண்ட்டில் வின் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு சொல்கிறாங்க. அவரும் எல்லா கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த இலங்கை கபடி டீமே இருக்கு இல்லையா, அந்த வாரியமே பார்த்திங்கன்னா இவரை தான் நம்பியிருந்தது. அவங்களோட கேம்ஸ்களே திருப்பி கொண்டு வரக்கும், கபடியில் இலங்கை கால் பதிக்கிறக்கும் இவரை தான் நம்பியிருந்தது. இவரும் பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாரு. பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒன்று நினச்சா மேலே இருக்கவங்க ஒன்று நினப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் திடீர்னு மழை பெஞ்சோன்னே என்ன ஆகும், கிரவுண்டு பார்த்திங்கன்னா ஈரமாயிடும். இது வந்துட்டு அவுட்டோர் கேமு, மண்ணில் விளையாடுற கேமு. கிரவுண்டு ஈரமாயிடுச்சுன்னா விளையாட முடியுமா? விளையாட முடியல. ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆகுது, அதனால் அதை கைவிட்டுட்டாங்க. இப்படியே ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. அவர் போனதும் மழைக்காலம் தான், அந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு மழைக்காலம் தான். ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். இலங்கை அந்த கபடி வாரியமும் சரி, இவரும் சரி, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. பிளேயர்ஸ்க்கும் இன்ஜுரி ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்களும் அவங்களோட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரெகுலராக கொண்டு போக முடியல. அதனால அந்த இலங்கை கபடி வாரியம் வந்துட்டு இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ராவ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம ஏன் இந்த கேமை இப்படி மண்ணாக இருக்குல்ல, இந்த தரையில் நடத்துறதுனால தான் நமக்கு பிரச்சனை ஆகுது, அதனால ஒரு மேட்டில் நடத்தலாமே, ஒரு மேட்டில் இந்த கபடிக்கு ப்ராக்டிஸை கொடுக்கலாமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ராவ் இருக்கார்ல, அவருக்கும் இந்த ஐடியா இருந்திருக்கு, கபடி எப்படியாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கு. அதில் இந்த இண்டோர் கேம்ஸில் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, இந்த மல்யுத்தம் விளையாடுறது, ஜிம்னாஸ்டிக்கு, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மேட் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி மேட்டை ஏன் நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு. பட் அவர் அது பெருசாக யோசிச்சதே இல்லை, சின்ன ஐடியா மாதிரி தான் இருந்திருக்கு. இவங்க கேட்டோன்னா இவர் அந்த மேட்டை யூஸ் பண்ணது கூட கிடையாது.
ஓகே பண்ணிடலாமே, அதே மாதிரி பண்ணலான்னு இவர் ஓகே சொல்லிடுறாரு. அப்புறமா அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. பட் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் பெருசாக சக்ஸஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்டு ரொம்ப ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸ் அதில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட்னால அவங்க நிற்கிற இடம் அப்படிங்கிறது உள்ளே போயிடுது. அதனால் அவங்க விளையாடுறது கஷ்டமாக இருக்குது. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தின மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்வாண்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேட்டை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதோட திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் போக 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 பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் விளையாட அந்த மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸை மாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு விளையாடுறது நல்லா இருக்குது. இந்த கோச் இருக்கார் இல்லையா ராவ், விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு கோச்னா பிளேயர்ஸை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மேட்டில் அவர் நோட் பண்ண முக்கியமான விஷயம் மண்ணில் விளையாடுறதோட பிளேயர்ஸ் முக்கியமாக ரைடர்ஸ் அவங்களோட ஸ்பீட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது, அவங்களோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன தான் மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே இவங்க விளையாட போகிறது மண்ணு தானே. அந்த மாதிரி இருந்த 2002 வருஷத்தில் நடக்கவிருந்த ஒரு ஏஷியன் கேம், அதில் ஸ்ரீலங்கா கலந்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு அவுட்டோர் கேம் தானே, அதுக்கான ஸ்டேடியம் மாதிரியான இடத்த கட்டுறக்கு இடம் கிடையாது. அதனால் இந்த ஏஷியன் கேம்ஸ்லேருந்தே இந்த கபடி அப்படிங்கிற ஒரு சின்ன கேமை நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு அந்த ஏஷியன் கேம் டீம் பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இவர் போய் சஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த இலங்கை கபடி டீம் இவருக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரை போயிட்டு ஏஷியன் கேம் அந்த டீம் நடத்துகிறவங்க கண்டக்ட் பண்ணுறவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம ஏன் இதை ஒரு இண்டோர் கேம் மாதிரி நடத்தக்கூடாது, மேட்டில் பண்ணலாம், நான் இதுக்கு என் பிளேயர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்தா அது சக்ஸஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை யாருக்குமே சொல்லாமல் முடிவு பண்ணி வச்சுருந்தார். அது யாருக்குமே தெரியல, யார்கிட்டையும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. மேட்டை ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் அவர் பண்ண ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்டோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அது இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ண மேட்டோட திக்னஸ் அப்படிங்கிறது 40 இருந்துச்சு. இவர் 60 மாற்றுங்க அதோட திக்னஸ், அதோட மாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை 60 மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மேட்டை பற்றி பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு கொரியன் கம்பெனிகிட்ட சொல்கிறாரு. நமக்கான அப்ரூவல் கிடச்சிருச்சு, அதனால் நீங்கள் இந்த மேட்டை தயாரிக்கலாம், இந்த மாய்ஸ்டர் மட்டும் 40லேருந்து 60 மாற்றுங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனுக்குடனே வேலை நடக்குது. டக்குன்னு அந்த அவுட்டோர் ஸ்டேடியம் கட்டுறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு காலேஜ், அந்த இலங்கை பக்கத்தில் இருக்க 2 காலேஜில் உள்ள பேஸ்கெட் பால் ஸ்டேடியமும் அவங்க விலைக்கு மீன்ஸ் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு அங்கே இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. மேட்டெல்லாம் போட்டு மேட்ச்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நல்லாவே போகுது. பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் அவங்க நோட் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காலகட்டத்தில் கபடி விளையாடும்போது எல்லாத்தையுமே ஷூ இருக்காது. ஒரு சிலர் ஷூ வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வெறுங்காலோட ஆடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே நோட் பண்ணுது. ஷூ போட்டுட்டு இருந்த பிளேயர்ஸ் ஷூ போடாமல் விளாண்ட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. அந்த ஷூ போடாமல் விளாண்ட பிளேயர்ஸ் என்ன தான் சூப்பரான பிளேயராக இருந்தாலும் அந்த ஷூ போட்டுட்ருக்க பிளேயர் ஓரளவுக்கு அவங்களோட கேம் ஸ்கில் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட இவங்களால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க, இந்த மேட்டுக்கு வெறுங்கால் செட் ஆகாது, இதுக்கேற்ற மாதிரியான ஷூவை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதையும் ரெடி பண்ணுறாங்க. மல்யுத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற ஷூவை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் காலங்கள் போக போக இதுக்குன்னு கபடிக்குன்னு தனியாக ஒரு ஷூவே உருவாக்குனாங்க. அதை வச்சு தான் இப்போ அந்த கபடி மேட்டில் உள்ள ஷூ பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த சக்ஸஸை பார்த்துட்டு அந்த பிரசாத் ராவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவருக்கு கபடி அப்படிங்கிறது காணாமல் போயிருமோ, அழிஞ்சு போயிருமோ, இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எப்படியோ ஒரு வழியாக அதை பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸும் பண்ணி காட்டிட்டார். இது மண்ணிலேருந்து மேட்டாக மாறினது அப்படிங்கிறது இதுதான் வரலாறு. 2002 வருஷத்தில் இதை ஏஷியன் கேம்ஸ்லேருந்து தூக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது வேண்டாம், நம்ம இந்த இண்டோர் கேமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு முடிவு தான் மண்ணிலேருந்து மேட்டாக மாறினதுக்கு ஒரு முக்கியமான ரீசனு. அப்படி அவங்க ஏஷியன் கேம்ஸில் இதை எடுக்க வேண்டாம், இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணாலும் சரி மண்ணிலே விளாட்லாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, நினச்சிருந்தாங்கன்னா இப்போ வர மேட் அப்படிங்கிறது வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓகே, இந்த மேட் வந்ததுக்கப்புறமா பிளேயர்ஸோட சைக்காலஜி எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய பேர்கிட்ட அவங்களோட ஒப்பீனியனை கேட்டிருக்காங்க, நிறைய பேரை நோட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் நோட் பண்ண சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மண்ணில் விளாட்றாங்க அப்படின்னா ரைடர்ஸ் இருக்காங்களே அவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மேட்டில் விளாண்டா அவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீட் பயங்கரமாக இருக்குது. அவங்களால அவங்களோட ஸ்கில்ஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. ஆனால் டிஃபெண்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரைடரை அவங்க பிடிச்சி நிப்பாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு மண்ணில் அந்த கிரிப்பு கிடைக்கும். அப்படியே நிப்பாட்டினாங்கன்னா மண்ணில் அந்த கிரிப்பு கிடைக்கும். பட் மேட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ரைடர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது. அதனால் இது டிஃபெண்டர் கேமே கிடையாது, ரைடர்ஸோட கேம்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில கேம்லாம் டிஃபெண்டர்ஸ் டாமினேட் பண்ணி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால் இது 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் மேட் அப்படிங்கிறது டிஃபெண்டர்ஸை விட ரைடர்ஸ்க்கு தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டேக்கிள் பண்ணுவாங்க இல்லையா, அதில் எல்லாமே டைவிங் ஆங்கிள் ஹோல்டுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அது அப்புறம் அந்த ரைட் பம்பு டும்கி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அதிகமாக பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறதை நோட் பண்ணுறாங்க.
இந்த மண்ணில் விளையாடுறத விட மேட்டில் விளையாடும்போது பிளேயர்ஸ் இந்த விஷயங்களெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயமே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே, இந்த மேட்டில் விளையாடும்போது பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்குது. அது வெளிக்காயங்கள்லாம் இருக்குல்ல, அது ரொம்பவே ரேராக நடக்குது. இதே மண்ணில் விளையாடும்போது அவங்க வந்துட்டு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியே உட்காரணும், அந்த காரணத்தினாலேயே அவங்க கேமை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் மேட்டில் விளாண்டா அவங்களோட ஃபுல் கேமை அவங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சில மிகப்பெரிய கபடி ஜாம்பவான்களோட எண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இது மண்ணிலேருந்து மேட்டுக்கு மாறினதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் அனுப்குமார். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபடி பிளேயர்ஸு அதை கபடியோட லவ்வர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த பிரசாத் ராவ் அப்படிங்கிறவர் இந்த மேட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரலை அப்படின்னா கபடி அப்படிங்கிறது இப்போ இருந்திருக்குமானே எனக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கேம்ஸில் மட்டும்தான் கபடி அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்துச்சே தவிர்த்து, மற்றபடி கிராமத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போதோ பண்டிகை நடக்கும்போதோ அப்பப்போ அங்கே ஊரில் உள்ள சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே விளாட்றது உண்டு. வெளியே எங்கேயா டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னா போகிறது உண்டு. வெளியே யாருக்குமே தெரியாத இருந்துச்சு. ஆனால் இந்த மேட் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் கபடி அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சிகரமான கேமாக மாறிடுச்சு. எல்லாருமே அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. தெரியுதோ தெரியலையோ இந்த விளையாட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கபடி அப்படிங்கிறது அலைவாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இல்லை, ஒரே ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மேட்டு தான் அப்படின்னு அனுப்குமார் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மேட் அப்படிங்கிறது வரலைன்னா பிகேஎல் வந்திருக்காது. நான் சொல்கிற மாதிரி உண்மைக்குமே ப்ரோ கபடி லீக் வந்திருக்காது. அந்த ப்ரோ கபடி லீக் வரலைன்னா நிறையா பேருக்கு பிளேயர்ஸ் நிறையா பேரோட வாழ்க்கை அப்படிங்கிறது காணாமல் போயிருக்கும். சும்மா கபடி விளாடுவோம், எங்கள் ஏரியாவில் விளாடுவோம், டோர்னமெண்ட் வின் பண்ணுவோம், நல்ல பிளேயர் தான், அதில் சம்பாதிக்கலாம் முடியாது, அப்பப்போ போவோம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ப்ரோ லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா நிறையா பேர் அதை வச்சு அவங்களோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நம்ம பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம அஜித்தை சொல்லலாம், இப்போ சுதாகர் அவரை சொல்லலாம். எல்லாருமே கபடி அப்படிங்கிற ஒரு சாதாரண ஸ்போர்ட்டாக இருந்து இப்போ கிரிக்கெட் அளவுக்கு ஃபேமஸாக இல்லைனாலுமே இதுலேயும் அவங்களால சம்பாதிக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த மேட்டு தான். ஸோ இந்த மேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனா கபடி அப்படிங்கிறது அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுதான் அந்த மேட்டோட வரலாறு. இதுதான் கபடி பார்த்திங்கன்னா மண்ணிலேருந்து அவுட்டோர் கேம்லேருந்து இன்டோர் கேமாக மாறி மேட்டை வச்சு விளாட்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கபடி லவ்வர்ஸ் இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களையும் பார்க்க வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.